ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு godoftech சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்குறது பார்த்திங்கன்னா சேனல் டேப். அதாவது சேனல் டேப்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன். அதான் சேனல் டேபு. ஸோ இந்த சேனல் டேப்பில் எப்படி பல வீடியோஸ் பல சேனல்ஸ் உருவாக்குறத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கலாம். அது உங்கள் சேனலில் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சீரிஸ் 1ல் அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்படி பல சேனல்ஸ் உருவாக்குறத பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் சீரிஸ் 2 இதில் சேனல் டேப்பில் சேனல் எப்படி உருவாக்குறதுன்னு, அதாவது சேனலில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் ரொம்ப பண்ணிக்காங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போங்க. யூடியூப் வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ யூடியூப் வெப்சைட்குள்ளே போயிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்காங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முனையில் 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ரைட் சைட் கார்னரில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓரமாக பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் லோகோ இருக்கும். இந்த சேனல் லோகோ தொட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்காங்க. அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு இருக்கும். அது பரவாயில்ல, கிரியேட்டர் ஸ்டூடியோ இருந்தாலும் கவலை இல்லை, யூடியூப் ஸ்டூடியோ இருந்தாலும் கவலை இல்லை, அது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மாதிரி இருக்கா, ரோவாக காலமானு தரல, சின்ன வயசில் படிச்சது. இந்த பென்சில் மாதிரி சிம்பிள் போட்டு ஜிகிஞ்சிங்காக இருக்குதா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். அந்த கஸ்டமைசேஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் படித்து பார்த்து இந்த லிஸ்ட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கும் யூஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா featured சேனல்னு இருக்கும். அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த featured சேனலில் அழுத்தி ஆட் செக்ஷன் டைட்டில்னு இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா அவர் அதர் சேனல்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் அதர் சேனல் எங்களோட இன்னொரு சேனல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அவர் அதர் சேனல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, எனக்கு godoftech ஸ்டேட்டஸ்ன்னு. ஸோ அந்த godoftech ஸ்டேட்டஸ் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்டார்டிங்கில் கார்டில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நிறைய இதில் கொடுக்குறேன். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணிட்டாலே சைடில் ஓரமாக வந்துடும். அப்படி தேவையில்லாம வேறு சேனல் டிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்காக டிக் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன 2 சேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னா வந்துட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தா டெலீட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டி மியூசிக்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அந்த சேனல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கீழே டன்னு கொடுத்துட்றேன். டன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டன்னு கொடுத்துட்டு ஒரு டன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு வெளியே வந்துடாதீங்க. அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் ஒன்று ஊற்றிக்கும், தரையில் துண்டை போட்டு ஓரமாக இப்போ உட்காந்து வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலே ஓரமாக பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைடு கார்னரில் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்திட்டு யூடியூப்குள்ளே போகிறதுனால உங்கள் இஷ்டம். அது கீழே கோ டு சேனல்னு இருக்கும், அதை கொடுத்து அப்படியே உங்கள் யூடியூப்குள்ளே போய்க்காங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் கீழே போட்டிங்கன்னா அவர் தான் சேனல்னு சொல்லி நிறைய சேனல் இருக்குதா. உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் கொஞ்சம் சேனல் உருவாக்கினேன், பட் இப்போது நிறைய சேனல் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொல்லி முடிச்சுனா இது லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த godoftech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.